நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. திதி இன்று அதிகாலை 1:22 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:27 வரை மகம், பின்பு பூரம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். யோகம் இன்று அதிகாலை 3:27 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:27 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் மேஷம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு தோல்வியே வெற்றிக்கு முதல் படிங்க. தோல்வியை கண்டு பயப்பட மாட்டீர்கள். தோல்வி மூலம் புது புது விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும், பயப்பட வேண்டாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். செயல் திறமை உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் ஏற்படக்கூடும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலையும் காணப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்கோபத்தை தவறுங்கள். பிரச்சனைகளை சமாளித்து விட முடியும். காரியங்களும் சூடுபிடிக்கும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை நீங்க கண்டிப்பாக சொல்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. தோல்வியை கண்டு நீங்க துவள வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பாராட்டும் புகழும் ஏற்பட கொடுங்க. பரணி, இன்று உங்களுக்கு செயல் திறமை கண்டிப்பாக கொடுங்க. சகஜமான சூழலும் வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் ஏற்பட கொடுங்க. குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கிருத்திகை, வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இந்த வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் இன்று நீங்க கனிவாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியுங்க. தனவரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தனவரவு தாராளமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கக்கூடும். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார நிலையும் இன்று மேம்படக்கூடும். இன்று பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. அதே நேரத்தில் செலவுகளும் ஒரு பக்கம் கூடிவிடும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். துணிச்சலுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். கீழ்நிலையில் உள்ளவரால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மனக்குழப்பம் கண்டிப்பாக சரியாகும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான பேச்சு ஈடுபட கொடுங்க. இன்று பெண்கள் காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைவாற்றலும் அதிகரிக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். காதல் மட்டும்தான் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும்.
இருந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். பெரிய அளவில் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். அனைவரும் ஆதரவாக செயல்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்க மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்க கொடுங்க. ரோகிணி. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுகமும் நிம்மதியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியும். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சரக்குகளை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நினைத்தது போல் நடைபெற கொடுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். லாபம் சீராக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடும். தனபரவும் சீராக வரக்கூடும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெரியோர்களின் சந்திப்பு இனிமையாக அமைந்துவிடக்கூடும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நடைபெற கொடுங்க. ஏற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவு எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்க முடியும். பிள்ளைகளிடம் அனுசரியாக நடந்து கொள்வது நல்லது. துணிச்சுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். நன்மை தரும் வேலைகளை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேறுவதற்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து அதிகம் செய்யுங்கள். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க சில இடங்களுக்கு செல்லும் பொழுது எதையும் பார்த்து பக்குவமாக செல்ல வேண்டும். பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. தாய் தந்தையருக்கு உதவியாக இருப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். புனர்பூசம். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை அனுபவிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சரக்குகளை விற்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வெல்லுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விட கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க.
புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சமும் இருக்குங்க. பதவி உயர்வு ஆகியவற்றை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை அனுபவிக்க முடியும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கூடுதலாக பணி சுமை கொஞ்சம் இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கவனமாக வேலைகளை செய்துவிட்டால் மேல் அதிகாரிகளின் நல்ல பெயரை எடுக்க முடியுங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பெரியவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். பெண்கள் இன்று யாரிடமும் முன்கோபம் காட்ட வேண்டாம். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுய தொழிலில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காதல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணி சுமையும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகக்கூடும். சண்டை சச்சரவுகளிலிருந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இனிய மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க கொடுங்க. இன்று முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பூசம். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பண வரவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். குடும்ப பிரிவுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். ஆயில்யம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள்ல கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். வாழ்க்கை தரத்தை உணர்ந்து கொண்டு நீங்க அதற்கு ஏற்றாற்போல் செலவு செய்ய வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். செலவுகளை கம்மி பண்ணி விட்டுட்டு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முடிஞ்சளவு பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தெய்வீக நம்பிக்கையால் தேகத்தில் புதிய தெம்பு பிறக்க கொடுங்க. கனவுகள் நனவாகக்கூடிய சூழலும் இருக்குங்க. சிம்ம ராசினியர்கள் பயணங்கள் மூலம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியும். மாமன் மைத்துனர் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இழுபறியான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலாக்களும் சென்று வருவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி இருக்குங்க. மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். இன்று
கடினப்பட்டது கண்டிப்பாக மாறி முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பூரம் சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கூடுதல் லாபம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். வீண் பிரச்சனை மட்டும் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். உத்திரம் நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக மிக நல்லது. புதிய தெம்பு கண்டிப்பாக பிறக்கும். விருப்பமான விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கன்னி ராசினியர்கள் இன்று கவனமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்குங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவு அடுத்தவருக்கு உதவிகள் செய்வதில் கொஞ்சம் கால தாமதம் எடுத்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்கியெல்லாம் யாருக்கும் நீங்க உதவிகள் செய்து கொடுக்க வேண்டாம். தன வரவை வைத்துக் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. நன்மை பயக்கும் சூழலும் கண்டிப்பாக இருக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். புதிய நட்பு இன்று மலர கொடுங்க. எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் இன்று நீங்க வேகம் காட்டுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அவருடன் சின்னதாக வாக்குவாதம் இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறையுங்க. காதலில் விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. அவசரம் காட்ட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். இருக்கும் தனவரவை வைத்துக் கொண்டு சிறப்புடன் இருக்க பாருங்கள். எதிரிகள் அடிபணிந்து செல்ல கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். அஸ்தம் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொள்வீர்கள். உறவினர்கள் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். அதேபோல் வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சித்திரை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இருக்கக்கூடாதுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தொலைதூர நல்ல தகவலால் இந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும். நல்ல நண்பர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. புதிய நட்பால் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். மனதில் இருந்து குழப்பம் நீங்கி தைரியம் பிறக்குங்க. போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆர்வமுடன் இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் ஏற்படக்கூடும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். நல்லதொரு வேலை வாய்ப்புகளை அமைந்து கொள்ளக்கூடும். குடும்பத்திலும் பிரச்சனை இல்லாத சூழல் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள்.
வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்படக்கூடும். தொலைதூர தகவல் நல்ல தகவலாக இருக்கக்கூடும். எதிலும் புதிய உற்சாகம் பிறக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். ஆன்மீக சிந்தனை இன்று மேலோங்கி விடக்கூடும். சுவாதி. இன்று வீட்டு விசேஷங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனம் இன்று தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக கொடுங்க. ஏனோதானமாக செயல்பட்ட நிலையும் கண்டிப்பாக மாறும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்பட கொடுங்க. விசாகம். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. காரியங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை. சுமூகமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் போன போக்கில் வாழ்க்கை அமையும். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வர கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. இந்த விருச்சிகம் ராசினியர்கள் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பண முடை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நேர் வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறகுங்க. வேண்டுமென்றே சில நபர்கள் உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். சினத்தை குறைத்தால் சிக்கல்கள் தீருங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. குடும்பத்திலும் இன்று உற்சாகம் பிறக்கக்கூடும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்தும் செல்லக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலையும் காணப்படக்கூடும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிமையாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இருந்தாலும் நீங்க முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேக வேகமாக பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திருங்கள். முன்கூட்டியே திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். அலைந்து தெரிந்து எதையும் செய்ய வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியாக இருக்க பாருங்கள். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருப்பது மிக நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குங்க. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மிகவும் கவனமாக பணியில் ஈடுபட வேண்டும். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் புரிவோர் பண விஷயத்துல பொறுப்பாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரியான வேலைகளை நீங்க எடுத்து செய்ய வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள், அது போதுங்க. பேச்சின் இனிமை சாதுரித்தால் மட்டுமே வெற்றி பெறுவீர்கள். அனுஷம். இன்று பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று நீங்க முயற்சியின் மூலம் முன்னேறி செல்வீர்கள். எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கேட்டை. மிகவும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. மனம் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மன போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி நிச்சயங்க. தனுசு ராசினியர்கள் இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள் போக்குவரத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள்.
எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை கொஞ்சம் பாராட்டுகள் பெறுவது கடினம்தான். இன்று நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடக் கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. நீண்ட தூர பயணங்களால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும். புதிய அனுபவம் கிடைக்கக்கூடும். இந்த தனுசு ராசினியர்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் நிகழும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக சரியாகுங்க. காதல் குழப்பத்தை தான் கொடுக்கும். இன்னும் 2, 3 நாட்கள் போகட்டும். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்யுங்கள். கல்விக்கான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று திறமையுடன் காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண தேவைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தொழில் புரிபவர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். எதிலும் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி விகிதம் சீராக இருக்க கொடுங்க. போராட்டம் தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று நீங்க சிறும் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திராட்டம் எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்குங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொஞ்சம் சினத்தை குறைங்கள், அது போதும். கண்டிப்பாக சிக்கல் தீருங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தன வரவும் கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டாம். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விலையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை நீங்க பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த விஷயங்கள கொஞ்சம் கால தாமதம் ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைப்பதில் தாமதம் இருக்கக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மட்டும் மிக நல்லது. உற்றார் உறவினர் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரிடமும் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நியாயமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். கவனமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியுடன் இருக்க பாருங்கள். எல்லோருக்கும் பிடித்தமான பிள்ளையாக இருப்பீர்கள். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. திருவோணம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். சில விஷயங்களை ரொம்ப கவனமாக கணிக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் வரத்தான் செய்கின்றது. பார்த்து எதையும் யோசித்து செய்யுங்கள். மற்றவர்கள் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். அவிட்டம், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். மனம் போல் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக லாபம் தருவதாக இருக்க கொடுங்க. அதிகாரியிடம் பணிவாக இருப்பது நல்லது. மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க சிந்தனை திறன் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மற்றவரிடம் பழகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மட்டும்தான் சிறப்பு. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தீய நண்பர்களை தயவு செய்து நீங்க ஒதுக்கிவிட வேண்டும். கெட்ட சகவாசங்களை ஒதுக்குவதினால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய கொடுங்க. அஜீர்ண கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனைவியின் கழகத்தால் மற்றவர்களுக்குள் பகவி ஏற்படக்கூடும். மனைவியிடம் நீங்கள் தான் எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். கோபப்பட வேண்டாம். அதேபோல் பெண்கள் ஆண்களிடம் கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கோபமாக அணுக வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது போதுங்க. அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். மற்றவரிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயர கொடுங்க. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பணிகளை இன்று நீங்க விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்ல கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. முகப்பொலிவும் அழகும் குடிவிடுங்க. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டும் தாங்க என்று மட்டுமில்லை, இன்னும் 3 நாட்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் எந்த ஒரு முடிவை பற்றியும் இல்லத்தில் எடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. வாழ்க்கையில புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். காலங்கள் ஏற்றாற் போல தன்னை மாற்றியும் அமைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. தேவைகளும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். தொட்டக்குறை வெட்டக்குறை சமாளித்து விடுவீர்கள். பண வரவால் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். போக்குவரத்தில் கவனத்தை பின்பற்ற வேண்டும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நல்ல நட்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி. நல்லதொரு சிந்தனை ஏற்படக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அபாரமான வளர்ச்சி இன்று ஏற்படக்கூடுங்க. புத்தி தெளிவும் இன்று உண்டாகக்கூடும். செலவரை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள். இந்த அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொலைநோக்கு பார்வையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் புரிவோருக்கு இன்று முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். பண வரவால் மன மகிழும் சூழலும் ஏற்படக்கூடுங்க. கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்க ஆதரவு மற்றும் வங்கி கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தங்கு தடையின்றி உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொலைநோக்கு சிந்தனை உடைய அதே நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பகைகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. அடுத்தவரால் இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாகும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. எல்லா வசதி வாய்ப்புகளையும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். தர்ம சிந்தனை இன்று அதிகரிக்கக்கூடும். இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நட்பு நட்பு மத்தியில் இன்று சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் மட்டும் அடைய வேண்டாம். இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். சில இடங்கள்ல பணம் செலவும் அதிகமாகத்தான் இருக்கக்கூடும். பார்த்து செய்யுங்கள். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் வரக்கூடும். சுய தொழில் லாபம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க.
மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீக்கி மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு கண்டிப்பாக நீடிக்கும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. இன்று இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். பயப்படாதீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். ரேவதி. புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்க கொடுங்க. வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம். மனப்பதட்டம் மட்டும் அடைய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்திற்கு என்ன வேண்டுமோ முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.